ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஏர்ஃப்ளோட ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்ஃப்ளோவில் மெயினாக 5 காம்போனன்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர், ஷெடியூலர், மெட்டாடேட்டா டேட்டாபேஸ், எக்ஸிக்யூட்டர், அதுக்கப்புறம் ஒர்க்கர் நோட்ஸ். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கியூன்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸிக்யூட்டரில் மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெப் சர்வர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வெப் சர்வரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஐ ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ இந்த யூஐயை நம்ம ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு கண்ட்ரோல் ரூம்லேருந்து நம்மளால் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த யூஐலேருந்து நம்ம ஏர்ஃப்ளோவில் நடக்கிற எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ண முடியும். ஆனால் இந்த யூஐலேருந்து ஒரு சில விஷயத்தை தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஏர்ஃப்ளோட யூஐ. இங்கே டேக்னு போட்டிருக்குல்ல, இதில் இருக்க ஒரு டேகையும் ஒரு ஜாப்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டேக்னா என்னென்னு பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு ஜாப் நடக்கணும்னா நம்ம ஒரு டேக் க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிறதுலாம் டேகோட நேம், ஐ மீன் ஜாபோட நேம். மற்றபடி இதில் இருக்க காம்போனண்ட்லாம் நான் ஏர்ஃப்ளோ யூஐயோட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இதில் இருக்க ஒரு காம்போனண்ட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஏர்ஃப்ளோ யூஐ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த காம்போனன்ட் ஷெடியூலர். இதை பிரெயின் ஆஃப் தி ஏர்ஃப்ளோனே சொல்லலாம். ஸோ இது முக்கியமாக 2 வேலை பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா டேக் ஃபோல்டரை ஸ்கேன் பண்ணி, அதாவது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த டேக் ஃபோல்டரை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். புதுசாக ஏதாவது டேக் வந்துச்சுன்னா அதை தூக்கி ஏர்ஃப்ளோக்குள்ளே போடும். ஸோ இதுதான் அதோட ஃபஸ்ட்டு வேலை. செகண்ட் வேலை இதை ஒரு மேனேஜர் மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது மேனேஜர் எப்படி 3 AM ஆகிடுச்சு, இவங்க இந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஷெடியூலர் இப்போது 3 AM ஆகிடுச்சுன்னா இந்த ஜாப் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ இங்கே மெயினாக ஒரு கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணும். என்னென்னா இந்த ஷெடியூலர் எந்த ஜாபையுமே பண்ணாது. இது ஜஸ்ட்டு எந்த ஜாபை எப்போ பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுக்கும். அடுத்த காம்போனன்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ உங்களுக்கு பேர்லேயே புரிஞ்சிருக்கும், இதுதான் ஆக்சுவல் ஜாபை பண்ண போகுது. இப்போ ஷெடியூலர் டாஸ்க் ரெடி ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுதுன்னா ஒர்க்கர்ஸ் போயிட்டு ஓகே பாஸ் நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்னு அந்த டாஸ்க்கை ஜஸ்ட்டு ரன் பண்ணுறது தான் ஒர்க்கரோட வேலை. ஸோ இப்போ மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் இருந்தால் ஏர்ஃப்ளோவில் டாஸ்க்காக பேரலாக ரன் பண்ண முடியும். ஸோ மினிமம் ஒரு ஒர்க்கர்லேருந்து எத்தனை ஒர்க்கர் வேணால் வச்சுக்கலாம் பேஸ்ட் ஆன் தி ஒர்க் லோட். ஸோ அடுத்த காம்போனன்ட் மெட்டாடேட்டா டேட்டாபேஸ். ஸோ இதை நீங்கள் ஏர்ஃப்ளோட மெமரினே சொல்லலாம். ஸோ ஏர்ஃப்ளோக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே இந்த டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் எத்தனை டைம் ரன் ஆகிருக்கு, அதில் எந்தெந்த ரன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு, எதெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அடுத்து இந்த ஜாப் எப்போ ரன் ஆக போகுது, ஸோ அந்த மாதிரி ஷெடியூல் எத்தனை மணிக்கு ஷெடியூல் ஆகிருக்கு, இந்த ஜாபில் நீங்கள் ஏதாவது கோட் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது, இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இந்த மெட்டாடேட்டா டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் அடுத்து ஏர்ஃப்ளோ யூஐயில் காமிப்பேன். ஸோ க்ரீன் டாட்ஸ், ரெட் டாட்ஸுங்கிற மாதிரி இருக்கும். க்ரீன் டாட்ஸ்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிருக்கு, ரெட் டாட்ஸ்னால் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே இந்த மெட்டாடேட்டா டேட்டாபேஸ்லேருந்து தான் வருதுங்கிறத மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாடேட்டா டேட்டாபேஸ் எப்போவுமே ஆக்சுவல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நம்ம ஒரு டாஸ்க் அதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டாஸ்க் இப்போ என்னென்னா, ஒரு CSV ஃபைலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு காப்பி பண்ணுறது தான் நம்மளோட டாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பைத்தான் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் ஏர்ஃப்ளோவில் இருக்குமே தவிர, இதை ப்ராசஸ் பண்ணும் போதும் சரி, ப்ராசஸ் பண்ண அப்புறமும் சரி, எப்பயுமே இந்த CSV டேட்டா ஏர்ஃப்ளோக்குள்ளே வரவே வராது. இது ஜஸ்ட் அந்த பைத்தான் ஸ்கிரிப்டை தான் ட்ரிகர் பண்ணி விடும். ஸோ அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு டேரெக்டாக மூவ் பண்ணிவிடும். ஸோ இப்போ இதில் எந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோன்னா இந்த CSV டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ணுறோம். பட் அந்த ஆக்சுவல் டேட்டா ஏர்ஃப்ளோக்குள்ளே வரவே வராது. அடுத்த காம்போனன்ட் எக்ஸிக்யூட்டர். ஸோ ஏர்ஃப்ளோ ஆர்கிடெக்சரில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற டாப்பிக்கே இந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் தான். ஏன்னா ஷெடியூலர் எந்த டாஸ்க்கை எப்போ பண்ணணும்னு சொல்லிவிடும், ஒர்க்கர்ஸ் அந்த டாஸ்க்கை பண்ணிடும், நடுவில் எதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் வரும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸிக்யூட்டர்னால் ஏர்ஃப்ளோவோட டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த டாஸ்க்கை யார் ரன் பண்ண போகிறாங்க, இந்த டாஸ்க் எங்கே ரன் ஆகும், அப்புறம் பேரலாக எவ்வளோ டாஸ்க் ரன் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டர்ஸ் தான். அப்போது இதுக்கு முன்னாடி ஷெடியூலர் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணணும்னு சொன்னனே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஷெடியூலர் எந்த டாஸ்க்கு எத்தனை மணிக்கு ரன் ஆகணுங்கிறத மட்டும்தான் டிசைட் பண்ணுமே தவிர, எந்த ஒர்க்கர் அதை ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணுங்கிறதெல்லாம் அது டிசைட் பண்ணாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு 2 டாஸ்க் இருக்குது. ரெண்டுமே மார்னிங் 12 AM ரன் ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஷெடியூலர் என்ன பண்ணுன்னா, எனக்கு 2 டாஸ்க் இருக்குது, இந்த 2த்தையுமே 12 AM ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட்டர்கிட்ட சொல்லிடும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கர் தான் இருக்குது. ஸோ 12 மணிக்கு நம்மளால் ஒரு ஒர்க் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த 2ல் ஏதாவது ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் ஒர்க்கர்கிட்ட கொடுக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை மட்டும் 12 மணிக்கு அந்த ஒர்க்கர்கிட்ட கொடுத்துரும். ஸோ அந்த ஒர்க்கர் எப்போ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுதோ
அப்போ தான் அடுத்த டாஸ்க்கு தூக்கி ஒர்க்கர்கிட்ட கொடுக்கும். அது 5 மினிட்ஸ்லேயே முடியலாம், இல்லை 1 டே கூட ஆகலாம். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கர் தான் இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வரை வெயிட் பண்ணி அடுத்த டாஸ்க்கை கொடுக்குற வேலையை எக்ஸிக்யூட்டர் பார்த்துக்கும். ஸோ இப்போ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெடியூலருக்கும் எக்ஸிக்யூட்டருக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து டேரெக்டாக ஒர்க்கர் கூட பேசுமா அப்படின்னு கேட்டால் பேசும். பட் இதுக்கு நடுவில் இன்னொரு காம்போனண்ட்டும் இருக்கும், என்னென்னா கியூ. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து டாஸ்க்கை தூக்கி க்யூவில் போட்டுரும். க்யூவில் இருந்தால் அந்த ஒர்க்கர் எடுத்துக்கும். ஸோ டேரெக்டாக எக்ஸிக்யூட்டர் தூக்கி ஒர்க்கர் கிட்ட கொடுக்காது. இந்த நடுவில் க்யூன்னு சொல்லிட்டு இன்னொரு காம்போனண்ட் வரும். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு பஃபர் மாதிரி. ஸோ இதை பற்றி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு செம்ம கிளியரான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அடுத்து ஏர்ஃப்ளோ ஆர்கிடெக்சரோட லாஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம், என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல், லோக்கல், சீலரி அண்ட் குபர்னெட்டிஸ் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே சிம்பிளான எக்ஸிக்யூட்டர்னால் அது சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூட்டர் தான். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டாஸ்க்காக தான் ரன் ஆகும். ஸோ இதில் பேரலிசமே இருக்காது. அதுக்கப்புறம் இதில் கியூவும் இருக்காது. ஏன்னா இதில் இருக்க மொத்த காம்போனன்ட்ஸுமே, அதாவது ஏர்ஃப்ளோவில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸுமே ஒரு மிஷினில் தான் இருக்கும், தனித்தனி மிஷினில் இருக்காது. அடுத்து வந்து லோக்கல் எக்ஸிக்யூட்டர். ஸோ இதுலேயுமே எல்லா காம்போனன்ட்ஸும் ஒரு மிஷினில் தான் இருக்கும், ஆனால் இதில் பேரலிசம் இருக்கும். ஸோ எப்படி பேரலிசம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்லேயே வந்து மல்டிபிள் கோர் இருக்கும் கரெக்டாக. ஸோ 8 கோர் மிஷின், 16 கோர் மிஷின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதில் இருக்க ஒரு கோரையும் ஒரு த்ரெட் மாதிரி யூஸ் பண்ணி இதில் வந்து பேரலிசம் யூஸ் பண்ணி டாஸ்க்கை பேரலாக ரன் பண்ணும். பட் இதில் இருக்க எல்லா காம்போனன்ட்டுமே ஸ்டில் ஒரு மிஷினில் தான் இருக்குது. பட் இதில் பேரலிசம் இருக்கிறதுனால மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் இருக்கும், மல்டிபிள் டாஸ்க்கை சேம் டைமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இந்த 2 எக்ஸிக்யூட்டர் போத் சீக்வென்ஷியல் அண்ட் லோக்கல் ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் கிரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து சீலர் எக்ஸிக்யூட்டர். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் கிரேட் எக்ஸிக்யூட்டர். ஸோ இதில் இருக்க ஒரு காம்போனண்ட்டும் ஒரு மிஷினில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெடியூலர் வந்து ஒரு மிஷினில் இருக்கும், ஒரு ஒர்க்கரும் ஒரு தனித்தனி மிஷினில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இதில் கியூங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூவோட யூஸ் கேஸை இன்னும் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கியூ இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெடியூலர் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை ஒர்க்கருக்கு அனுப்புது அப்படின்னா அந்த டைமில் அந்த ஒர்க்கர் டவுனாக இருந்ததுன்னா அந்த டாஸ்க் வந்து போய் சேராது. ஆனால் இங்கே ஷெடியூலர் ரீட்ரை பண்ணி அதால் மறுபடியும் அந்த டாஸ்க்கை வந்து ஒர்க்கருக்கு அனுப்ப முடியும்னு வச்சுக்கலாம். ஆனால் அது எஃபிஷியன்ட் அப்ரோச் கிடையாது. நீங்கள் சிஸ்டம் டிசைன் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிஸ்டமை இன்னொரு சிஸ்டம் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் டீகப்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷெடியூலர் வந்து ஒர்க்கரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்குது, அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஏன்னா ஒர்க்கர் டவுனாக இருந்தால் ஷெடியூலர் அதை ரீட்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த டிபெண்டன்சியும் இருக்கக்கூடாது. அதனால தான் நடுவில் இந்த கியூங்கிற கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ இந்த கியூ என்ன பண்ணுன்னா இந்த டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஷெடியூலர் வந்து கியூவுக்கு அனுப்புது, அந்த கியூவிலேருந்து ஒர்க்கர் பிக் பண்ணிக்குது. ஸோ இதனால தான் வந்து ஷெடியூலருக்கும் ஒர்க்கருக்கும் டேரக்ட் டிபெண்டன்சி இல்லை, ஷெடியூலர் வந்து ரீட்ரை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே என்ன டவுட் வரும்னா இந்த கியூவே டவுன் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் வரலாம். அதுக்கு தான் வந்து கியூ எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டடாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் கியூ வந்து ஒரு மிஷினில் ரன் ஆகாது, கியூவே வந்து மல்டிபிள் மிஷின்ஸில் ரன் ஆகும். ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஷின் டவுன் ஆனாலும் இன்னொரு மிஷின் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஷெடியூலர் வந்து ரீட்ரை பண்ண வேண்டியிருக்காது. ஸோ ஷெடியூலருக்கு எந்த டிபெண்டன்சியும் இருக்காது. அதே தான் ஒர்க்கர் வாங்கும் போதும் எந்த ஒரு கியூ டவுனாக இருந்தாலுமே இன்னொரு மிஷின்லேருந்து அந்த கியூவில் இருக்க டேட்டாவை ஒர்க்கரால் வாங்க முடியும். ஸோ ஒர்க்கருக்கும் இங்கே வந்து டிபெண்டன்சி இருக்காது. ஐ மீன் எந்த ஒரு ரீட்ரையும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிஸ்டமை டீகபிள் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் இங்கே கியூவும் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த எக்ஸிக்யூட்டரோட லாஸ்ட் டைப் வந்து குபர்னெட்டிஸ் எக்ஸிக்யூட்டர். இது வந்து மோர் க்ளவுட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க்கரை எப்போவுமே அப் அண்ட் ரன்னிங்கில் வச்சுருக்காது. ஸோ எப்போ வந்து ஒரு டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இது ஒரு பாடு க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போ தான் வந்து ஒர்க்கரும் அப் ஆகும். அதனால நமக்கு நிறைய காஸ்ட்டு சேவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அந்த பாடை அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ டாஸ்க் ரன் ஆகிற டைமில் மட்டும் அந்த பாடு அப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து இதில் சேவ் ஆகும். ஸோ பாட்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா ஒர்க்கர் தான். பட் இதுலேயுமே வந்து ஷெடியூலர், வெப் சர்வர்லாம் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம யூஐ வந்து எப்போ வேணால் செக் பண்ணுவோம். ஷெடியூலர் வந்து ஆல்வேஸ் அப்பாக இருந்தால் தான் அதால் எந்த டாஸ்க்கை எப்போ ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்கேஸ் ஷெடியூலரே டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அதால் 24 hours வந்து டேகை மானிட்டர் பண்ண முடியாது. அதனால் இது எந்த டாஸ்க் எப்போ ரன் பண்ணணுங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸிக்யூட்டரும் 24/7 ரன் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கியூங்கிற காம்போனண்ட் வரும். ஏன்னா இதில் வந்து மிஷின்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக கியூ வரும். ஸோ இந்த சீரிஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 200% கான்ஃபிடென்ட்டாக எந்த என்ட்ரி வேணாலும் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்ஃப்ளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும்